வானத்தை போல சீரியல்ல அண்ணன் தங்கச்சி சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பொண்ணு நம்ம துளசி கஷ்டப்படணும், எங்கேயும் போய் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்தை அனுப்பி விட்டுருப்பாங்க. துளசி இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு அவங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலோ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாலோ அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரியும் அவங்க எங்கேயுமே நிம்மதியா இருக்க விடாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க கூடவே இருந்து குளிப்பீங்க, இல்லாட்டினா தூரத்துல இருந்து குளிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி செண்பகத்தை அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம துளசி எங்க வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு, அது மட்டுமா நம்ம துளசி செங்கல் சூளையில தானே வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலைக்கு சேர்த்து ஆள்கிட்ட போய் பேசுவாங்க, இவள போய் நீங்க வேலைக்கு சேர்த்துருக்கீங்களே, பார்க்க அப்பாவி மாதிரி ஆகியிருப்பாங்க, ஆனா சரியான திருட்டு கும்பல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. களவாணி குடும்பம் இது ஃபுல்லுமே, ஊர்காரங்க எல்லாம் ஏமாத்தி பணம் நகையெல்லாம் அப்பிட்டு வந்துட்டாங்க, இவங்களை போலீஸ் தேடுது, இவங்களை போய் நீங்க வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவரும் பயந்து விட்டு என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் கால் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் நம்ம துளசியையும் துளசி குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நம்ம துளசி கிட்ட நம்ம ராஜபாண்டி சொல்றாப்ல, நம்ம செண்பகத்துக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, அதனால அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளவும் போலீஸ் நம்ம துளசியும் துளசி குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி வந்திருந்தாங்க. வாங்க ஜீப்ல ஏறுங்க, நீங்க ஒரு ஊரையே ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க, காசு ஆட்டையை போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம துளசி இல்ல, நாங்க எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனா போலீஸ் அதை கேட்கவே இல்லை. இல்ல நீங்க ஜீப்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏத்திருந்தாங்க. இன்னொரு நம்ம சின்ராசு நம்ம துளசியை தேடி ஊர் ஊரா அலையிறாரு பைக்ல. அப்படி இருந்தும் அவர் கண்டுபிடிக்கல. ஆனா செண்பகம் நடந்து நடந்து ஒவ்வொரு வீடா போய் கண்டுபிடிப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீரசிங்கம் நம்ம சின்ராசு கால் பண்ணி பேசுறாங்க. அப்போ நம்ம சின்ராசு போன் எடுத்து என் குட்டிமா எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஐயோ அவ இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு தானே நம்ம நினைச்சோம், இப்ப தெரிஞ்சிடுச்சு, நம்ம சின்ராசுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறா. அவ பண்ண வேலைதான் இப்ப அவங்க ரெண்டும் சேர்றதுக்கு ஒரு இதா அமைஞ்சிருக்கு. ஆனாலும் இதுக்கப்புறமும் எப்படி சேர்ந்தாலும் கூட ஏதாச்சும் பிரச்சனை உண்டாக்கிட்டே தான் இருப்பா. ஆனா பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியணும், சரவணனை கொலை பண்ணது நம்ம தான், அதனாலதான் நம்மள ஜெயில போட்டிருக்காங்க, நம்ம மாம்சு நம்ம துளசி எல்லாம் சேர்ந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துமே தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம பொண்ணு நம்ம சின்ராஸ் மேலயும் நம்ம துளசிக்கு மேலயும் பாசமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வரைக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும், அவங்க ரெண்டும் சேரக்கூடாது, நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் எப்படியும் பொண்ணு பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.